stand-up comedy show. Tonight, we are exploring the funny side of life predictions gone wrong. From amusing fortune-telling mishap to astrological absurdities, get ready for a ride of laugh and humor. ஐயோ பெருமானே, ஒன்றுமே படிக்கலை, எக்ஸாம் வேறு வந்துருச்சு, ஃபெயிலானா மானமே போயிருமே. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு. டேய் என்னாச்சு? ஒன்றுமே படிக்கலப்பா. ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம்னு சொல்கிறா. படிக்கலான்னு புக்கை திறந்தா பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்குப்பா. பானிபூரி எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட தெரியுதுல, ஒரு பேராகிராஃப் படிக்க தெரியாது? வருஷம் ஃபுல்லாக அப்புறம் படிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு. 100க்கு 35 மார்க் எடுக்கணுமா, அப்போ தான் பாஸுன்றா. அவ்வளோ மார்க்குக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ பெருமானே, எந்த வாத்தியாருக்கும் இரக்கமில்லை, எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபமில்லை, எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்கள் கஷ்டம் புரியலை. நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் படிப்படின்றாங்க, வீட்டுக்கு வந்தால் பேரண்ட்ஸ் படிப்படின்றீங்க. நாங்கள் எங்கே போவோம்? டேய் பா அடிக்காதீங்கப்பா. ஏதாவது கொரோனா பாட்டு வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட்டா நல்லா இருக்கும். Good morning students. Good morning, sir. எல்லாருக்கும் all the best. Thank you, sir. சரி, எல்லாரும் வந்தாச்சா? Yes, sir. அங்க யாரும் வரல பாரு. தெரியல, sir. சரி, அந்த ரோல் நம்பரை படி. ஆரஞ்சு. என்னது ஆரஞ்சா? Sir, roll number, sir. சரி படி. 6573. யார் நீங்க? நான் தான் MSMS சீனியர் ஸ்டாஃப் டாக்டர் வசீகரன். சிரோன் சார் நீங்க? எனக்கு இங்கே தான் எக்ஸாம் ஹால் டியூட்டி போட்டிருக்காங்க. சார் எனக்கு இங்கே தான் எக்ஸாம் ஹால் டியூட்டி போட்டிருக்காங்க சார். சாரி சார், உங்களை ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டாங்க. இல்லை சார், எனக்கு இங்கே தான் எக்ஸாம் ஹால் டியூட்டி போட்டிருக்காங்க. இல்லை சார், உங்களை ஆஃபீஸ் ரூமில் தான் கூப்பிட்டாங்க. ஓ, ஒருவேளை மாற்றிருப்பாங்க போல. இந்தாங்க கொஷின் பேப்பர். நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் டு மீட் யூ சார். என்ன வாயில் திடீர்னு இங்கிலீஷ்லாம் வந்துருச்சு? சரி, எப்படியோ நம்பிட்டார், வந்த வேலையை பார்ப்போம். சார் டைம் ஆச்சு, கொஷின் பேப்பர் தாங்க. வெயிட் அந்த கொஷின் சார் என்னை யாரும் கூப்பிடலையா? என்னது கூப்பிடலையா? சாரி சார், நான் தான் மாற்றி வந்துட்டேன் போல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பர். இவன் ஆப்சண்டா? ஓகே. இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அப்பாடி 35 மார்க் பார்த்தாச்சு. இப்போ போகலாம்டா கிளாஸ் ரூம். நான் தான் MS. கமின் சார். கமின். எதுக்கு லேட்டு? சாரி சார், நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு படித்தேனா, காலைல கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சாரி சார். காரணம்லாம் சொல்லக்கூடாதுப்பா. எக்ஸாம் உனக்காலாம் வெயிட் பண்ணாது. போ, இந்த கொஷின் பேப்பர். என்னடா பண்ற? பேப்பர் கொடுத்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆறவே மிக்கல. சார் ராவு காலத்தில் எழுதக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சார், அதனால தான் நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பரீட்சை எழுத ஆரம்பிடா. சார் அடிஷ்னல். எதுக்குடா அடிஷ்னலு? சார் நீங்கள் தட்டினதில் எல்லாமே ஞாபகம் வந்து சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுதிடுவேன். எழுத ஆரம்பிடா. போன எக்ஸாம்லேயே எல்லா கதையும் எழுதியாச்சு, இந்த எக்ஸாமில் என்ன எழுதுறது? ஐடியா. பப்ஜி இருக்க பயமே. 8 4 எனிமிஸ் எய்ம். ஹே பிரபு, ஹரே ராம். 35 மார்க் எல்லாம் எழுதியாச்சு, மீதி மார்க் என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது பாட்டு எழுதுவோம். நான் ரெடி தான், வரவா? ஸ்டூடெண்ட்ஸ் டைம்ஸ் அப். Tie your paper and give me. Thank you students.
ஹரி எப்பரா எக்ஸாம் எழுதிருக்க? புக்லெட் மாதிரி 40 பேஜுக்கு எழுதியிருக்கேன். பேஜுக்கு 1 மார்க்னாலும் நான் பாஸ். Few years later. இந்த மாதிரி உள்ள பசங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை காட்சி பாப்போமா? வைங்க வைங்க போனை வைங்க. இன்டர்வியூக்கு ஒரு பையன் வந்திருக்கான், பேசி சொல்றேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ ஹலோ சொன்னா ஹாய் சொல்லுங்கிற மேனஸில். சாரி சார், இனிமேல் கண்டிப்பாக சொல்கிறேன். ஹாய் சார். இதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்பயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. லெட்ஸ் கோ டு தி இன்டர்வியூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம். இந்த கம்பெனி நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? எனக்கு வாழ்க்கையில் நிறையா சாதிக்கணும்னு ஆசை சார். இந்த கம்பெனியில் சேர்ந்தால் நிறையா ஒர்க் பண்ணலாம். அதான் என்ன மாதிரி ஒர்க் சொல்கிறீங்க? ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க் சார். ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க், வெங்காய கைண்ட் ஆஃப் ஒர்க்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த கைண்ட் ஆஃப் ஒர்க்னு தெளிவா சொல்லுங்க. ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க் சார். எல்லா வேலையும் பார்ப்பேன். உங்களை கூட இன்டர்வியூ எடுப்பேன். ஹலோ ஹாய். உங்கள் ஸ்பெஷல் ஸ்கில் பற்றி சார் கேட்குறாருல? சார் ஒன்றும் அப்படி கேட்கலையே. அதான் இவர் கேட்காருல, சொல்லுங்க. இவர் கேட்குறாரு, நீங்கள் கேட்கலையே. சரி, உங்க ஸ்பெஷல் ஸ்கில் தான் என்ன சொல்லுங்க. என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வேலை தரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஹலோ ஹாய். உங்கள் ஸ்பெஷல் ஸ்கில் தெரியாமல் எப்படி சார் வேலை தர முடியும்? அதானே சார் உங்கள் ஸ்கில். யோ என்னையா? உங்களை இல்லைங்க, அவங்கள. என்னையான்னு கேட்கலையா, என்னையான்னு கேட்டேன். சார் உங்களை நீங்களே என்னையான்னு கேட்டுக்கிறீங்க சார். ஆஹா. ஐயோ. ஹலோ ஹாய். இவன் வேற எப்போ பார்த்தா நான் அட சொன்னால் ஆய் சொல்லிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? சார் உங்களுக்கு தெரியாதா? இன்டர்வியூ நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. உங்களுக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா? நீங்கள் தருவீங்களா மாட்டீங்களா? அதை நீ கேட்கக்கூடாது மேன். நான் கேட்கக்கூடாதுன்னா எங்கள் அம்மாவா சார் கேட்பாங்க. யூ கிராசிங் யுவர் லிமிட். யோ உன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்ன படிச்சிருக்க? எங்கேருந்து வர? என்னையா ரெஸ்யூமில் மயில் ரேகா வச்சிருக்க? சார் அதில் அரிசி தூளும் பென்சிலும் போட்டு வந்தால் குட்டி போடும் சார். சார் பார்த்து கீழே வந்துரு போகுது. ஆரம்பத்தில் நானே இதெல்லாம் நம்ப மாட்டேன் சார். 2 குட்டி போட்டுச்சு சார். அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். அப்படியா? கேட்டா எழுந்துரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இது கார்ப்பரேட் ஆஃபீஸ். ஹவு டேர் யூ புட் a feather in your fan? இது கார்ப்பரேட் நினைச்சே இல்ல பால்வாடி நினைச்சியா? என்ன பார்க்கற இந்த புடி? How dare you throw the file? உங்க 2 பேருக்கும் தான் லாஸ்ட் வார்னிங். ஐயோ திஸ் பெகர். சரி எல்லாம் ஓகே. இதில் யார் ராஜா? டேய் இங்கே பாருங்க, எனக்கு இந்த மார்க்ஸ் பர்சன்டேஜ் மேலாம் நம்பிக்கை கிடையாது. புரியுதா? உண்மையாக சொல்லுங்கள், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? எம்எஸ்எம்எஸ்ல தான் படித்தேன். சரி எல்லாம் ஓகே. இந்த கம்பெனியில் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, தெரியும்ல? சார் இவன் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறான் சார். ஹோ, அப்போ நீங்கள் நான் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? ஹாய் சார், ஹாய் சார், எனக்கு இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? டேய் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பொட்டி கடையில கூட வேலை கிடைக்காத மாதிரி செஞ்சிரும். பாக்குறியா? உங்களை எப்படி நான் நம்புறது? டேய் சத்தியம் பண்ணுங்க. அந்த பயம் இருக்குல்ல, பொய் சத்தியம் பண்ணா சாமி கண்ட குத்துங்கிற பயம் இருக்குல்ல. this idiot get lost. இந்த மாதிரி ஃபைலை தூக்கி போட்டாலும் சாமி கண்ணை குத்தும். போய் தொட்டு கும்பிட்டு எடுத்துருவாங்க. ஹலோ ஹாய், உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். நீங்கள் போய் ரெஸ்யூம் எடுத்துருவாங்க. ஐயோ செக்யூரிட்டி வேலைக்கு வந்தாலும் ரெஸ்யூம் முக்கியங்க. செக்யூரிட்டி செவிடாயா நீ? ஆமாம் பாஸ், அவன் செவிடு தான். சாப்பிட்டேன் பாஸ். யோ நான் தான் பாஸ். செவிடாயா நீ? சாப்பிட்டேன் பாஸ். அவனுக்கு பாஸ், நாங்களாம் வேலைக்காரன். அவனுக்கு போய் சல்யூட் அடி போ. பாஸ் யோ அந்த ஆள் போய் சொல்கிறான். நான் அவங்கள தான் வேலைக்கு எடுத்திருக்கேன். இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளு. ஹலோ 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 ஹலோ, இந்த கம்பெனியில் உனக்கு வேலை கிடையாது. கெட் லாஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி பேரு பேனாவை எடு பெரட்டி எழுது, ஃபோனை எடு பொழந்து கட்டு. அதாவது நேயர்கள் ஃபோன் மூலியமாகவும் கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி லெட்டர் மூலியமாகவும் கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜா வந்திருக்காரு. வணக்கம்.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆரம்பத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே கலெக்ஷன் சரியில்லைன்னு இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னது பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க, அதான் நிகழ்ச்சி நடத்துகிறோன்னு தெரியுது. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. ஐயோ அப்படி கேட்கலையா, பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்டேன். அதான் உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி கேட்டேயா? என் கூட பிறந்தவங்க ஒரு 356 பேர். என்னது 356 பேரா? இல்லைங்க, பெரிய ஆஸ்பத்திரியில் பிறந்தப்ப பக்கத்து பெட்டு இந்த பெட்டுன்னு சேர்த்து ஒரு 356 பேர் வந்துட்டாங்க. ஐயோ கூட பிறந்தவங்கன்னா அக்கா தங்கச்சி அப்படி கேட்டேயா? அக்கா தங்கச்சிலாம் ஒன்று கூட பிறக்கலங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படி தான் பிறந்தாங்க. சரி, உங்கள் ஃபேமிலி, உங்கள் அக்கா தங்கச்சி பற்றி சொல்லுங்களேன். எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அக்கா பேர் ரூபா. தங்கச்சி பேர் என்ன, பைசாவா? உங்கள் சட்டை சூப்பராக இருக்கு. அப்படியா, எப்படி இருக்கு? உங்களை மாதிரியே. எப்படி? லூசா. சரி சொல்லுங்க. சரி நிகழ்ச்சி உள்ள போகலாம். முதல் கேள்வியே சூப்பராக கேட்டிருக்காரு. கன்னியாகுமரியிலேருந்து கல்கி கண்ணாயிரம்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, டாக்டராக இருக்காரு போல, இதய ஆப்ரேஷன் முதல்ல எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. நல்ல பொது அறிவு கேள்வியாக கேட்டிருக்காரு. இதய ஆப்ரேஷன் முதல்ல இதயத்தில் தான் நடந்துச்சு, வேற எங்கேயும் நடக்கலை. அடுத்த நேர் கேட்டிருக்காரு. திண்டுக்கல் திருட்டு பய தினேஷ்னு கேட்டிருக்காரு. மீன் பிடிக்கிறவனை மீனவன் சொல்கிறோம், அப்போ மான் பிடிக்கிறவனை மாணவன் தானே சொல்லணும். நினச்சேன், என்னடா இந்த மாதிரி கேள்வி இன்னும் வரலையே நினச்சேன். இதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்லேருந்து தண்ணி தனியாக வரும். இதே தண்ணியை ரொம்ப நேரம் ஊற்று பாருங்கள், கண்லேருந்து டிவியாக வருமா? வராதுல. அண்ணனோட ஒய்ஃபை அண்ணின்னு சொல்கிறோம், தம்பியோட ஒய்ஃபை தண்ணி நான் சொல்கிறோம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, விக்கல் வந்தால் விற்கிறோம், நக்கல் வந்தால் ராஜா. இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஒரு உதாரணத்துக்கு. இதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, என்ன போக சொல்லுங்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். சொல்லுங்கள். தலையில் வேற நிறச்ச முடியாக வந்துருச்சு. சிக்கக்காய் போட்டு பார்த்தேன், செம்பருத்தி போட்டு பார்த்தேன், ஷாம்பும் போட்டு பார்த்துட்டேன், மறையவே இல்லை. தொப்பி போட்டு பாருங்களேன், மறைஞ்சிரும். அரசம்பட்டியிலேருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காரு. சிக்கன் குனியா வராமல் இருக்க என்ன பண்ணணும்? சிக்கன் குனியா வராமல் இருக்க சிக்கன் சாப்பிட்றப்ப குனியாமல் இருக்கணும், சிக்கன் குனியா வராது. அதே நேயர் கேட்டிருக்காரு. சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சினிமா தேட்ரு. உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்ரேஷன் தேட்ரு. அவ்வளோதான் சார். இப்போ தத்துவங்கிறாங்க, மகா தத்துவங்கிறாங்க. தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியலனா அது தத்துவம், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே புரியலனா அது மகா தத்துவம். அவ்வளோதான். சரி, ஒரு நேர் அப்பையிலேருந்து கூப்பிட்றாரு, எடுத்து பேசிடுவோம். ட்ரிங் ட்ரிங். ஹலோ ராஜாவா? நான் தான், சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12லேருந்து 13 மணி நேரம் வரைக்கும் தூங்குறேன், இது என் அலுப்பு தானே? இல்லை, இது உன் கொழுப்பு. இப்பெல்லாம் பேசுகிறீங்களே, எந்த புத்தகத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இங்கிலீஷ் புத்தகத்துலேருந்தா, தமிழ் புத்தகத்துலேருந்தா? ஓசி புத்தகத்தில் தான். எப்படியா வந்த? பைக்கில் தான். எப்படியா பேசுகிற? மைக்கில் தான். அடா போயா, உன்ட மனுஷன் பேசுவானா? சரி, நீ போங்க. இப்போலாம் பேஷண்ட்ஸ் பயப்படுறாங்களா இல்லை டாக்டர் பயமுறுத்துறாங்களானே தெரில. இப்போ ஒரு டாக்டர் 3 பேஷண்ட்ஸை பார்க்க போகிறாங்க, அதை லைவாக காட்ட போகிறோம். ஓகேவா, போகலாம். ஒருவேளை அவராக இருப்பாரோ, ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ? ஹலோ, இங்கே வாங்க. நீங்கள் தான் வாங்க, இங்கே வாங்க. உங்கள் கண்ணை காட்டுங்க. டாக்டர் கண் இங்கே இருக்கு. கண் இங்கே தான் இருக்கும். வாயை காட்டுங்க. சரி இருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 6ஆம் நம்பர் ரூமில் போய் எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க. நானா? நீங்கள் தான், வேற யார்? 8ஆம் நம்பர் ரூமில் போய் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. எதுக்கு டாக்டர்? இருங்க, ஏன் பொங்குறீங்க? இருங்க. 66,000 ரூபா பில்லை கட்டுங்க. 66,000மா? ஆமாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். யோ, நான் கொரியர் கொடுக்க வந்தாலியா? எது கொரியர் கொடுக்க வந்தியா? ஏன் அதை முதல்லயே சொல்ல மாட்டியா? போயா விட்டா தானே. போயா. சரி, அடுத்த பேஷண்ட் வாங்க. என்ன ஆரம்பமே தகராறா வராரு? உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. அது வந்து டாக்டர் ஃபோன் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். ஹலோ, மார்ச்சூரியிலேருந்தா பேசுகிறீங்க? 10 மணிக்கு ஆப்ரேஷன், 10:15 வந்து பாடி எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு வந்து டாக்டர் இன்னொரு ஃபோன் வந்துருச்சு. ஹலோ, மாலதி, நர்ஸ் மாலதி. அந்த 6ஆம் நம்பர் பேஷண்ட் என்ன ஆச்சு? அவுட்டா? 100ஆம் நம்பர் பேஷண்ட்டு அதுவும் அவுட்டா? 6லேயும் சாவு, 100லேயும் சாவு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பேஷண்ட் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவங்களையும் பார்த்து அனுப்பிச்சி விட்ருங்க. சரி, ஓகே. இல்லை டாக்டர், நான் போகிறேன் டாக்டர். எங்க இருங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன். வாங்க. நான் வேறு விஷயமா பேசிகிட்டு இருந்தேங்க, உங்களை அனுப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி இருங்க, உங்களை செக்அப் பண்ணுவோம். என்ன உயிரே இல்லை? யோ, காதல மாட்டியா? ஓ, காதல யோ, உன் காதல மாட்டியா? தெளிவாக சொல்லுங்க. என்ன எஃப்எம் ரிங்டவுன்லாம் கேட்குது? உள்ள என் ஃபோன் இருக்கு. ஃபோன் ரொம்ப முக்கியம்.
சரி தூக்குங்க. யோ என்ன இல்லையா, கையை தூக்கியா, இறக்குங்க. இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது? சரி உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கள். எனக்கு வெயிட் போடணும் டாக்டர். வெயிட் போடணுமா? ஏங்க இப்போயே நல்லா தானே இருக்கீங்க, ஏன் வெயிட்? டாக்டர் வெயிட் போட்டே ஆகணும். ஏங்க? எங்கள் அம்மா என்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க டாக்டர். தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்களா? உங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க போல். சரி நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் போட்டுடலாம். தேங்க்யூ டாக்டர். சரி எப்படிலாம் பேசணும் சார், அங்கே பாருங்கள். ஹலோ ஹலோ, நாங்கள் டுபாக்கூர் எலக்ட்ரானிக்ஸ் இருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். போன மாதம் ஏசி வாங்கினீங்க. சரி இந்த மாதம் நான் டியூ கட்டலங்க. அப்படியா? எத்தனை ரூபாங்க? 8500 ரூபா. 8500 ரூபாயா? ஆமாங்க. சரி இன்னும் 1 மணி நேரத்தில் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. சரிங்க. சரி ஹலோ ஹலோ சொல்லுங்க டாக்டர். ஹலோ மாலதி, நர்ஸ் மாலதி. அந்த 9ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ஒரு 8500 ரூபாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. எதுக்கு டாக்டர்? இல்லைங்க, எலக்ட்ரானிக்ஸ்க்கு அனுப்பணும். இப்போ 8500 ரூபா தேவைப்படுது. சரி டாக்டர். அவர் அமுச்சு வச்சுட்டு 8500 ரூபாய் அமுச்சு வச்சிருங்க எலக்ட்ரானிக்ஸ்க்கு. சரி டாக்டர். சரி ஓகே. ஓகே டாக்டர். அடுத்த பேஷண்ட் வாங்க. என்ன நொண்டி நொண்டி வராரு? என்னங்க காலுக்கு என்னாச்சு? நடக்கவே முடியல டாக்டர். நடக்கவே முடியா? கால் ஆணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடலாம், பட் நீங்கள் அடுத்த வாரமும் வரணும். எதுக்கு டாக்டர்? கால் ஆணி எடுத்துடலாம், மீதி 3/4 ஆணி எடுக்கணும்ல. சரி டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர். கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி டாக்டர், ஏதாச்சும் கையெழுத்து போடணுமா? அதானங்க எங்களுக்கு முக்கியம். நாங்கள் கையெழுத்து போடுங்க. எதுக்கு கையெழுத்துலாம் வாங்கி வச்சுக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்ததுக்கப்புறம் எங்களை ஆவியாக வந்து மிரட்டக்கூடாது, அதுக்காக முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சுப்போம். ஓ, முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சுக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். என்ன டாக்டர் அபகுதமாக பேசுகிறீங்க? ஏன்னா நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹாயாக போவோம், அப்புறம் நாங்கள் பேயாக போவீங்க. நன்றி வணக்கம். Let's give it up for MSMS Comedy Crew. Wrapping up a fun-filled show. Life's twists and turns may keep us guessing, but tonight we have found our compass in comedy. Thank you to our talented performers for keeping the humor flowing, and to our audience, keep those smiles shining bright. Prepare to be transported to a realm of tranquility and empowerment as our MSMS students weave a tapestry of serenity and strength.